வணக்கம். இன்ஜினியரிங் அட்மிஷன் நேரத்துல சரியான காலேஜை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் விழுப்புரத்துல இருக்கிற ES காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோட TNA கோட் 1428. நீங்க விழுப்புரத்துல இல்ல அதுக்கு பக்கத்துல இன்ஜினியரிங் படிக்க ஒரு நல்ல காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த காலேஜ் உங்க லிஸ்ட்ல இருக்க வேண்டிய ஒண்ணு. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த காலேஜோட அடையாளம் என்னன்னு பாத்திரலாம். சோ இந்த காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சென்னையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல தான் இது இயங்கிட்டு இருக்கு. லொகேஷன் விழுப்புரம். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான நம்பர், இந்த காலேஜோட TNA கோட் 1428. கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், சோ நோட் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க TNAA கவுன்சிலிங் மூலமா தான். இதுல மொத்த சீட்ஸ்ல 65% கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் பாக்கி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் போகுது. சரி, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு வரலாறு, ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த காலேஜ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அவங்களோட விஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த காலேஜ் 2007ல ESSM எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இத ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான நோக்கமே விழுப்புரம் மாவட்டத்தையும் அதை சுத்தி இருக்கிற ஊர்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கும் ஒரு நல்ல என்ஜினியரிங் படிப்பை கொடுக்கணுங்கிறது தான். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது காலேஜோட அங்கீகாரம், அப்புறம் இங்க என்னென்ன பிரான்ச்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பெற்றோர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த காலேஜ்க்கு வர 2025-26 அகாடமிக் இயர்க்கான AICTE அப்ரூவல் இருக்கு. இது ஒரு காலேஜோட தரத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். சரி, இங்க என்னென்ன BTech கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங். இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிரான்ச் 2022ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி கோர்ஸஸ அப்டேட் பண்றாங்கன்னு இதுல இருந்து தெரியுது. படிப்பு மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்ஸ், அப்புறம் மத்த வசதிகள் என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம் வாங்க. இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ பயன்படுத்திக்கிறதுக்கு காலேஜ் சப்போர்ட் பண்றாங்க. அதுல தமிழ்நாடு அரசோட SCST, BC, MBC ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டார் ஸ்காலர்ஷிப், அப்புறம் ரொம்ப முக்கியமான 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்வேஷன், AICTE ஃபீ வேவர் ஸ்கீம், புதுமை பெண் திட்டம்னு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி தனித்தனியா ஹாஸ்டல் வசதி பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் கேம்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 22.5 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட் பத்தி பாத்தீங்கன்னா விழுப்புரம் மற்றும் அதை சுத்தி இருக்கிற ஊர்களுக்கு காலேஜ் பஸ்ஸஸ் இருக்கு. ரயில்ல வர்றவங்களுக்கு விழுப்புரம் ஜங்ஷன் தான் பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். அங்கிருந்து ஒரு 4 இல்ல 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை தயார் செஞ்ச நேரத்துல காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நம்பிக்கையான அரசு போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்ததுதான். இந்த காலேஜ் மாதிரியே மத்த இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ profsam.comக்கு வாங்க. 12th அப்புறம் இன்ஜினியரிங் போறதுக்கான உங்க எல்லா கேள்விகளுக்கும் இதுதான் உங்க உண்மையான சோர்ஸ்.